களத்துக்கு வா, போராடு, மக்கள் மொழியில பேசு, மக்களுக்காக பேசு, சுயமரியாதையோட இரு, பெரியார படின்னு எல்லாரையும் அரவணைச்சு அரசியல் படுத்தி ராபின்சன் பூங்காவில கொற்ற மலையில ரூட்டு தலையா நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டமைச்சாரு பேரறிஞர் அண்ணா. அதுக்கப்புறம் தான் சுயமரியாதை திருமணம் செல்லுபடியாச்சு, போக்குவரத்து துறை பொது உடைமையாச்சு, புது புது யூனிவர்சிட்டி காலேஜ் எல்லாம் உருவாச்சு, மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடாச்சு, மெட்ராஸ் சென்னை ஆச்சு, தமிழ் செம்மொழியாச்சு, தமிழ்நாடு கெத்தா மாறுச்சு. இதெல்லாம் அண்ணாவும் அண்ணாவோட தம்பி கலைஞர் உள்ளிட்ட தம்பிகளும் செஞ்சு முடிச்ச சிறப்பான சம்பவம். காலம் வேகமா ஓடுச்சு. மகளிர் அணி, தொழிலாளர் அணின்னு புது புது அணிகள் கட்சியில உருவானாலும் இளைஞர் அணி அப்படின்ற அமைப்பு மட்டும் கட்சி ஆரம்பிச்ச முதல் 30 வருஷத்துக்கு தேவைப்படல. ஏன்னு கேக்குறீங்களா? காரணம், கட்சி ஆரம்பிச்ச போது அண்ணாவுக்கே வயசு 45 தான். அப்ப கலைஞரும் பேராசிரியரும் 25-27 வயசு இளைஞர்கள். 70களோட இறுதியில கட்சி அறிவிக்கிற போராட்டம், பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம்னு எல்லா இடத்துலயும் முழுக்க வேட்டி சட்டையா இருக்கே, எல்லாருக்கும் வயசாயிடுச்சு, இனி அவ்வளவுதான் ஆப்பனன் பாட்டி ஏளனமா சிரிச்சிச்சு. அந்த சிரிப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சு 1969 விதை போட்டுட்டு இருந்தாரு ஒரு கோபாலபுரத்து இளைஞர். அந்த கோபாலபுர இளைஞர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். 1969 கோபாலபுரம் சலூன் கடையில இளைஞர் திமுக அப்படின்ற அமைப்பை உருவாக்கிய அதே இளைஞன் தான் முத்தமிழறிஞரோட முன்னிலையில மதுரை ஜான்சிராணி பூங்காவில் 1980 இதே ஜூலை 20 திமுக இளைஞரணி அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குனாரு தலைவர் ஸ்டாலின். இளைஞரணி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திமுக நடத்தின பேரணி எல்லாம் மாநாடா தான் இருந்தது. வேட்டி சட்டை கட்சிக்காரங்களுக்கு பக்கபலமா வெள்ளை பேண்ட் சட்டை போட்ட இளைஞர் கூட்டம் திரண்டு நின்னுச்சு. இதை வெண்புறாக்களின் வெள்ளோட்டம்னு சொன்னாரு கலைஞர். குடிநீர் பிரச்சனை தொடங்கி குழந்தைகளோட கல்வி உரிமை பிரச்சனை வர மக்களுக்காக உழைக்க போராட எப்போதும் தயாரா இருந்துச்சு அந்த இளைஞரணி. மாநில நிர்வாகிகளோட உருவாகிய அந்த அமைப்பை மாவட்டம், ஒன்றியம், நகரம், பகுதி, பேரூர்னு கிளை பரப்பி பல லட்சம் உறுப்பினர்களை இளைஞரணி மூலமா திமுகன்ற சமுத்திரத்துல சேர்த்தாரு தலைவர் ஸ்டாலின்.